விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல். 82.48% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. விக்கிரவாண்டியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு முகவர்கள் முன்னிலையில் சீல் வைப்பு. பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைப்பு. ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரியில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை மீண்டும் சேர்க்கும் எண்ணம் இல்லை என நிர்வாகிகளிடம் தெளிவுபடுத்தியதாக தகவல். நீட் முறைகேட்டில் ஈடுபட்டதாக 54 மாணவர்கள் தகுதி நீக்கம். 3 ஆண்டுகள் தேர்வில் பங்கேற்க தடை என்றும் உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை பிரமாண பத்திரம் தாக்கல். நீட் பயிற்சி மையங்கள் அதிகமுள்ள ராஜஸ்தான், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தரவரிசையில் முன்னிலை. சென்னை IIT நிறுவன ஆய்வு தகவல் அடிப்படையில் பதில் மனு தாக்கல் செய்த மத்திய கல்வித்துறை அமைச்சகம். ஆஸ்திரியா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை. உலகிற்கு இந்தியா புத்தரை வழங்கியதே தவிர போரை அல்ல என்றும் பேச்சு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை. புதுக்கோட்டை, தஞ்சை, சிவகங்கை மாவட்டங்களிலும் மழையால் தணிந்தது வெப்பம். ஒன்பது மணி நேரத்திற்கு பிறகு முடிவுக்கு வந்தது மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடிக்கு எதிரான போராட்டம். உள்ளூர் வாகனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட 50 விழுக்காடு கட்டணம் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு. MR விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருப்பதன் பின்னணியில் அண்ணாமலை இருப்பதாக காங்கிரஸ் MP ஜோதிமணி விமர்சனம். வழக்கை விசாரிக்க ஆளுநர் அனுமதி அளிக்காததற்கும் அண்ணாமலை தொடர்பு உள்ளதாக குற்றச்சாட்டு. திருச்சி ரயில் நிலையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் சென்ற நபரிடம் தீவிர விசாரணை. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் 23 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டில் 150 வெற்றிகளை ஈட்டிய முதல் அணி என்ற சாதனையை படைத்தது இந்தியா. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த 1 மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் 80. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 82.48% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. விக்கிரவாண்டி திமுக MLA புகழேந்தி காலமானதை அடுத்து அந்த தொகுதிக்கு நேற்று இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா உட்பட மொத்தம் 29 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். நேற்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய சூழலில் 276 மையங்களில் ஆர்வத்துடன் மக்கள் வாக்களித்தனர். மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. மொத்தம் 1,95,495 பேர் வாக்களித்த நிலையில் 82.48% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதனையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையமான பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுதினம் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களமிறங்கிய வேட்பாளர்கள் தங்களின் வாக்குகளை பதிவு செய்தனர். அன்னியூர் வாக்குச்சாவடியில் முதல் ஆளாக திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வாக்களித்தார். இதேபோன்று பாமக வேட்பாளர் சி அன்புமணி பனையபுரம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பிற வேட்பாளர்களும் மக்களும் ஆர்வமுடன் வாக்களித்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக திருமணம் நடந்து முடிந்த கையோடு அசூரைச் சேர்ந்த தேவிகா என்ற பெண் தனது கணவருடன் சென்று மணக்கோலத்தில் வாக்களித்தார்.
இன்னைக்கு எனக்கும் அன்பரசன் மேரேஜ் பாண்டிச்சேரியில் ஆயிடுச்சு. ஸோ ஓட்டு போடுறதால டைரெக்டாக என்னை வந்து என்னோட ஓட்டு உரிமையை நான் போட வந்தேன். ஹஸ்பண்டோட சேர்ந்து மேரேஜ் முடிஞ்சோன்னே டைரெக்டாக இங்கே தான் வந்து ஓட்டு போடுறேன். விக்கிரவாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் தேன்கூடு கலைந்ததில் சிறிது நேரம் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது. தேனீக்கள் கடித்ததில் 2 காயமடைந்தனர். பி வாக்குச்சாவடிக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தேன்கூட்டை உடனடியாக அப்புறப்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்களிக்க வந்த பெண் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொசப்பாளையம் வாக்குப்பதிவு மையத்தில் கனிமொழி என்ற பெண் வாக்களிப்பதற்காக வரிசையில் காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த அவரது முன்னாள் கணவரான ஏழுமலை என்பவர் திடீரென கனிமொழியை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓட முயன்றார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். விக்கிரவாண்டியில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் மாற்றுத்திறனாளி பெண் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். ஆட்டோவில் வந்த மாற்றுத்திறனாளி சிந்துவை வீல் சேரில் அழைத்துச் செல்ல யாரும் இல்லாத நிலையில் முட்டி போட்டு சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான அடிப்படை வசதிகள் வாக்குச்சாவடி மையத்தில் ஏற்படுத்தப்படவில்லை என்று அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். விக்கிரவாண்டி அருகே கம்பியாம்புலியூர் கிராமத்தில் முதியோர் ஒருவரின் வாக்கை இளைஞர் செலுத்திவிட்டதாக கூறி பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அரை மணி நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. இதனிடையே நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பாமக வேட்பாளர் சி அன்புமணி ஆளும் கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் இருக்குதான்னு தெரியல, தேர்தல் ஆணையம் இங்க இருக்குதான்னு தெரியல. இருந்தா இந்த சம்பவம் நடக்காது. தேர்தல் ஆணையம் இருக்கிற மாதிரி இருந்தால் யாரோ ஒருத்தவங்க 2 பேராவது அந்த இதை பிடிச்சேன்னு சொல்லலாம். பப்ளிக்காக காட்டுறாங்க, அவங்க பிடிக்கல. தேர்தல் ஆணையம் டோட்டலாக அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முழுசாக இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு சூறைக்காற்றுடன் மிதமான மழை பெய்தது. கோயம்பேடு, கிண்டி, வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், வில்லிவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. இதேபோன்று புறநகர் பகுதிகளான ஆவடி சுற்றுவட்டாரத்திலும் இடிமின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. அம்பத்தூர், அயப்பாக்கம், திருமுல்லைவாயல், பட்டாபிராம், திருநின்றவூர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. பாதுகாப்பு காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பல இடங்கள் இருளில் மூழ்கின. ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. வாலாஜா, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், சோளிங்கர், கலவை, தக்கோலம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதேபோன்று காஞ்சிபுரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சிவலிமேடு, நத்தப்பேட்டை, ஒளிமுகமதுப்பேட்டை, களக்காட்டூர், குருவிமலை, வாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதியில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தொடர் மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது.